தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பர் இயர் வந்து 10,000 ஆண்கள் சூசைட் பண்ணுறாங்க. 10,000 ஆண்கள். புரியுதுங்களா? இதுக்கே ஒரு தனி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்க மாட்டேன். நான் வந்து தேசிய குற்ற ஆவண காப்பகத்துடைய இதில் தான் சொல்கிறேன். அதை ரெண்டாக சொல்கிறேன். இப்போ வந்து இவங்க சொல்கிறாங்களே இதெல்லாம் வந்து ஒரு எஸ்டீம் மாநாடு. இது வந்து எங்கேயாவது ஒன்று நடக்கும். இப்போ நான் 10,000 ஆண்கள் சூசைட் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து இது மாதிரி யாரும் சூசைட் பண்ணுறவங்க கிடையாது. எதனால் 10,000 ஆண்கள் சூசைட் பண்ணுறாங்க? ஃபேமிலியில் அவங்க கொடுக்க மன அழுத்தங்கள். ஒரு கணவனால் வந்து இவ்வளோ தான் செய்ய முடியும்னா அந்த இடத்துக்குள்ள குடும்பம் நடத்த முடியாமல் பக்கத்து வீட்டில் இருக்கிற மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறாங்க. எடுத்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறாங்க. ஏதாவது ஒரு உதாரணம் சொன்னீங்க. என்ன விதமான மன அழுத்தம் ஒரு ஆணுக்கு கொடுக்குற ஒரு குடும்பம் ஒரு கல்யாணமான ஆணுக்கு வந்து சாதாரண ஃபேமிலி எடுத்து ஒரு 15,000 சம்பளம் வாங்குறவங்ககிட்ட நீங்கள் வந்து 30,000 செலவு பண்ண வச்சாச்சுன்னா அதனால் மன அழுத்தம் வரத்தான் செய்யும். எடுத்த வீட்டில் 30,000 செலவு பண்ணுறாங்கன்னா அதே வித வந்து இந்த 15,000 சம்பளம் வாங்க எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் திருமணம் ஆகும்போது இவனுடைய என்ன வேலை பார்க்குறா என்ன சரிந்து தான் போவீங்க. ஒரு இடம் மாறல் இல்லை வந்து இந்த மைக்ரேஷனில் எதாகும்போது பக்கத்து வீட்டில் இருக்கிற மாதிரி ஆசைப்படுறாங்க, பக்கத்து வீட்டில் செய்கிற மாதிரி ஆசைப்படுறாங்க. இது ஒரு வகையான இது.